நீதானா? நீங்க ஓகேனா தான் நான் போவேன். ரொனால்டு காலில் இது பண்ணது வந்துருச்சா? வரலையா? லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. இனிமேல் நாங்க இது பைட்டு கொடுத்துட்டு வரலன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவோம். நான் என்ன பண்றது? தட் இஸ் யுவர் லுக் அவுட். இல்லைன்னா உங்க கணக்கில் ஏறிக்கிட்டே இருக்கும். 2500 ரூபாய் ஃபைன். சரிப்பா, நான் சொல்லிட்டு தானேப்பா பண்ணப்பா. வரேன், ரெடி பண்ணிக்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்மிடையே மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்களும் மாநிலத்தினுடைய செயலாளரும் நம்முடைய மாநில ஊடக பிரிவினுடைய தலைவர் திரு ரங்கா அவர்களும் நம்மிடையே இருக்கிறார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு முயற்சியை நாம் தற்பொழுது எடுத்திருக்கிறோம். இன்னும் சில மாதங்களிலே தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திற்கான தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலை முன்னிட்டு அமைப்பு ரீதியாக கடந்த பல வருடங்களாக கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் கடுமையாக போராடி ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள், அதாவது பூத் வாக்குச்சாவடிகளிலே இருக்கக்கூடிய எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை உறுப்பினர்களை ஒரே இடத்தில் அவர்களை வரவழைத்து வருகின்ற தேர்தலிலே நாம் எப்படி செயல்பட போகிறோம், கிளை வாரியாக எப்படி நாம் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும், நம்முடைய ஆட்சியினுடைய சாதனைகள் என்ன, நம்முடைய தமிழக அரசாங்கத்தினுடைய தோல்விகள் என்ன, தேசிய ஜனநாயக கூட்டணி எதற்காக வெற்றி பெற வேண்டும், எப்படி வெற்றி பெற வேண்டும், ஏன் வெற்றி பெற வேண்டும் என்பதையெல்லாம் மக்களிடையே வீடு வீடாக எடுத்துச் செல்லும் பணியினை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் துவக்கியிருக்கிறது. எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய சீரிய தலைமையில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 68,467 கிளைகளில், அதாவது பூத்துகளில், வாக்குச்சாவடிகளில் 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த 12 பேரும் தொடர்ந்து இப்போதிருந்து தேர்தல் முடியும் வரை தேர்தலுக்கான பணியினை செவ்வனே ஆற்றவிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வருகிற 17ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று முதலாக ஒரு முதல் முயற்சியாக முதலாக கிட்டத்தட்ட 8 பெருங்கோட்டம் என்று நாங்கள் சொல்லுவோம், மண்டலங்கள் என்று சொல்லலாம். இந்த 8 பெருங்கோட்டத்தில் பாத்தீங்கன்னா
நம்முடைய தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 பாராளுமன்றம், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த 5 பாராளுமன்றங்களிலே இருக்கக்கூடிய கிளைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளையிலும் இருக்கக்கூடிய 10 உறுப்பினர் 12 உறுப்பினர்களை வரவழைத்து முதலாக திருநெல்வேலியில இந்த 5 பாராளுமன்றம், கிட்டத்தட்ட 28 சட்டமன்றம், இந்த வாக்குச்சாவடி உறுப்பினர்களை வரவழைத்து அங்கே திருநெல்வேலியில தச்சநல்லூர்ல ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெறவிருக்கிறது. அந்த மாநாட்டில் இந்த 5 பாராளுமன்றத்தை சேர்ந்தவர்கள், மதுரையிலே இருக்கக்கூடிய விருதுநகரை சார்ந்த சட்டமன்ற தொகுதி இல்லாது மற்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்தவர்களும் இதிலே கலந்து கொள்வார்கள். அதுதான் மதுரையில் இருக்கக்கூடிய விருதுநகர் தாலுகா கலந்து கொள்வார்கள். இதில் கிட்டத்தட்ட 8000 பூத், சராசரியாக சுமார் 80,000 பேர் வரையிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிலே பங்கேற்பார்கள். மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் இதற்கான ஒரு மிகப்பெரிய பணியை நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். கடந்த மாதம் உங்களுக்கு தெரியும், SRM கல்லூரியில் செங்கல்பட்டில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் 1800 பேர் தமிழகம் முழுக்க தேர்வு செய்யப்பட்டு எல்லா மாவட்ட, மாநில, மண்டல நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள் உட்பட அனைவரும் 1800 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 1800 பேரும் இப்பொழுது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 5 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய கிளை உறுப்பினர்களை சந்தித்து அவர்களை ஊக்குவித்து அவர்களோடு ஒருங்கிணைந்து இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை, ஒரு மாநாட்டை நடத்துவதற்காக தயார்படுத்தி இருக்கின்றனர். இதற்கு அடுத்தது இது ஆகஸ்ட் 17ஆம் தேதி. அப்போ கிட்டத்தட்ட 8000 கிளைகள்ல 12 பேர் கணக்கு. நாம் சுமார் 80,000 பேரை நாம் எதிர்பார்க்கிறோம். அதே போல மதுரையில் செப்டம்பர் 13 அன்றும், அதுலயும் பாத்தீங்கன்னா மதுரை, தேனி, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம், இந்த 5 பாராளுமன்றங்கள். அதே போல கோவையில் அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும். சேலத்தில் நவம்பர் 23, தஞ்சாவூரில் டிசம்பர் 21, அதே போல திருவண்ணாமலையில் ஜனவரி 4, திருவள்ளூரில் 24 ஜனவரி என்று நாம் சொல்லியிருக்கிறோம். சென்னையில் எப்பொழுது நடைபெறும் என்பதை பிற்பாடு தெரிவிப்போம். இப்படி 8 பெருங்கோட்டம் என்று நாம் சொல்லுவோம். இந்த 8 பெருங்கோட்டத்திலும் 5 பாராளுமன்றங்களை உள்ளடக்கி மிக சிறப்பான வகையில் சென்னையில் 3, 39 பாராளுமன்றங்கள் தொகுதிகள். இதில் மிக சிறப்பான வகையில் நாம இதை நடத்தப் போகிறோம். இதில் மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னது போல அந்தந்த பாராளுமன்றத்திலே அந்தந்த கிளையிலே இருக்கக்கூடிய நேரடியாக மக்களிடையே பணியாற்றுவதற்கான இன்றிலிருந்து முடுக்கி விடுகிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் மக்களுடைய நலன்களை கேட்டறிந்து மக்களுக்குண்டான பிரச்சனைகளை ஆராய்ந்து அதே போல எதிர்க்கட்சியினுடைய, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியினை மக்களுக்கு எடுத்துரைக்கும் பணியில் ஈடுபட போறாங்க. இது வருகிற நம்முடைய
17ஆம் தேதி இந்த மாநாடானது முதல் முறையாக நடக்கப் போகிறது. இது போன்ற 8 இடங்களில் நடக்கும். ஊடக நண்பர்களை, ஊடக சகோதரர்களை முழுமையாக எங்களுக்கு இந்த மாநாடுகளிலே உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். முழுமையாக அங்கு வந்து இதை நேரலையில் இதை எடுத்துச் செல்ல வேண்டும். ஒரு மிகச் சிறப்பானது ஒரு தமிழ்நாட்டில் இது போன்று கிளை வாரியாக அங்கு மிக தெளிவாக நாங்கள் ஒவ்வொரு கிளையிலும் எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள், எப்படி பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். தேர்தலில் அமைப்பு ரீதியாக பணியாற்றுவதற்கான எப்படி பணியாற்றுவது என்பதை நாம் செய்வதற்காக நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு இந்த 8 பெருங்கோட்டத்திலும் 8 மாநாடுகளையும் அதேபோல ஒவ்வொரு கிளை உட்பட எல்லா இடத்திலும் எல்லா பாராளுமன்ற இந்த கூட்டங்களையும் அனைத்து ஏற்பாடுகளையும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒட்டுமொத்தமாக இந்த அமைப்புக்கு ஒரு அமைப்பாளர் போன்று ஒருங்கிணைப்பாளராக நம்முடைய துணைத் தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் செயல்படுகிறார், பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. தமிழ்நாட்டில் இது போன்றது ஒரு முயற்சியை இதுவரையிலும் யாரும் செய்ததில்லை என்பது போன்ற ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமா இதற்காகத்தான் இந்த பிரஸ் மீட். இதை தாண்டி நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, அதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். உங்களுடன் ஸ்டாலின் என்றார் முதலமைச்சர், ஆனால் தனித்து நின்று வேறுபட்டிருக்கிறார். நம்முடைய துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியிலே ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் 14 நாட்கள் போராடியும் கூட கொஞ்சம் கூட ஈவிரக்கமின்றி அவர்களை அடித்து விரட்டி மிக மோசமான முறையிலே கையாண்டு சமூக நீதிக்காக போராடுகிறோம் என்று சொன்னவர்கள் சமூக அநீதியை விதைத்திருக்கிறார்கள். இது ஒரு பாசிச ஆட்சி என்பதற்கு நேற்றைய சம்பவத்தை விட வேறு எதுவுமே நாம் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் நீங்கள் அத்தனை பேருமே தொடர்ந்து 13-14 நாட்களாக அங்கே இருந்திருக்கிறது. இதை பற்றி பெரிதாக நாம் பேசுவதில்லை. ஆனால் 14 நாட்கள் ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு ஆட்சியினுடைய நிர்வாகம் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட அதாவது அரசாங்கத்திற்கும் மாநகராட்சிக்கும் அங்கே பணியாற்றுபவர்களுக்கும் எந்தவிதமான ஒரு தொடர்புமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வழக்கம் போலவே காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி ஒரு நம்முடைய சமுதாயத்தை தினந்தோறும் தூய்மை செய்யக்கூடிய பணியாளர்களை அடக்குமுறையால் கையாண்டு காவல்துறையை ஏவிவிட்டு ஒரு கொடூரமான சம்பவத்தை நேற்று அரங்கேற்றிருக்கிறார்கள். பழியை தூக்கி உயர்நீதிமன்றத்திலே போடுவது சரியாகாது. ஏனென்றால் உயர்நீதிமன்றம் இந்த போராட்டம் கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் அதை அப்படி ஒரு வேண்டுமென்றே திசை திருப்பி இருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் இந்த இடத்துல இல்லாது அனுமதி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். வேறு இடத்துல ஜனநாயக ரீதியா எல்லோருக்குமே உரிமை இருக்கிறது. ஆனாலும் இது போன்ற சம்பவங்கள் உண்மையிலேயே வருந்தத்தக்கது. இந்த ஆட்சியினுடைய முடிவை இது பறைசாற்றுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய சான்று தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் சினிமா பார்க்கலாம், நான் கூட பார்ப்பேன். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது முதல்வர் ஒரு திரைப்படத்தில் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி உண்மையிலேயே
வருந்தத்தக்கதாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய துப்புரவு தொழிலாளர்களை, தமிழகத்தினுடைய இந்த தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிலாளர்களை எந்த அளவிற்கு அவர்கள் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். அது இன்னைக்கு ஏதோ இந்த குழந்தைக்கு இது பொம்மை காமிக்கிறது போல இன்னைக்கு கேபினெட் மீட்டிங் ஒன்று போட்டு இன்னைக்கு இவங்களுக்கு அது செய்யறோம். அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூட துப்பு இல்லாதவர்கள் இப்படி ஒரு அறிக்கை இன்று கொடுப்பதன் மூலமாக அவர்கள் தவறளித்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய இன்றைய முடிவே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்காகத்தான் நாம் ஜனவரி மாதம் வரை மக்கள் பிரச்சனைகளை, இது போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை பறைசாற்றுவதற்காக, தோல்வியை நாம் எடுத்துச் செல்வதற்காகத்தான் கிளை வாரியாக குழு அமைத்து அந்த குழுவினுடைய உறுப்பினர்களை நாம் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு மாநாடு வருகிற 17ஆம் தேதி முதல் தமிழ்நாடெங்கும் விறுவிறுப்பாக இது செய்யும். ஏற்கனவே நான் சொன்னது போல 1800 பேர் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் கிளை வாரியாக சென்று அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய கிளை உறுப்பினர்களை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி வருகிற தேர்தலை மிக தைரியமாக எளிதாக சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க செய்வதில் மிகப்பெரிய பங்காற்றவிருக்கிறார்கள். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். அதனால இந்த மாநாடுகளுக்கு என்று சொல்ல வேண்டும். அதில் குறிப்பாக முதலாக 17ஆம் தேதி திருநெல்வேலியில் தச்சநல்லூர்ல மாலை 3:30 மணிக்கு நடைபெற இருக்கும் மாநாட்டில் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாம் கேட்டுக்கொள்கிறோம். நான் பேசுவதற்கு தான் இது சம்பந்தமா எதனா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. கேட்டு அப்புறமா பாராளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியால் இன்னும் உறுதியாகவில்லை. வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சார், இவர் சந்தோஷ்ஜி வராங்க, பிஎல் சந்தோஷ் அவர் தான் வந்து சீஃப் கெஸ்டா வராங்க. இது அப்புறமா இதுல வந்து அவர் சார் சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றமும் திருமங்கலமும் மதுரை மாநாட்டில் சேர்த்துடுறோம். இந்த 28 மாநாடு எல்லாமே 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள அவங்க வந்துட்டு திருப்பி நைட்டே வீட்டுக்கு போற மாதிரி. இதுல பப்ளிக் யாருமே இல்ல. எங்க கிளை தலைவர்கள் அவங்களுடைய குழுக்கள் மட்டும் ஊக்குவிக்கும் மாநாடாக இது முதல் நடத்துறோம். பாதிக்கப்பட்டது துப்புரவு தொழிலாளர்கள் மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் 15 நாட்களாக அங்கு எந்த வேலையும் நடக்கவில்லை. ஊடகங்கள் மிக தெளிவாக இந்த போராட்டத்தினை எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இந்த அரசாங்கம் அடித்தட்டு மக்களை எந்த அளவிற்கு அழுத்தி பிசைகிறது, அழுத்துகிறது என்பதற்கு இதைவிட, அதனால்தான் சொன்னேன், இதைவிட ஒரு சான்று தேவையா? அதனால மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைன்றது இல்ல. தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலை. சாலை வசதிகள் கிடையாது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எங்கேயாவது சாலை வசதிகள் இருக்கா? இந்த 5 வருடங்கள்ல சென்னையில சாலை வசதியே கிடையாது. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், மழைநீர் வடிகால் போட்டாங்க. போட்ட பிறகு அதை அப்படியே விட்டுட்டாங்க. அங்க ரோடே போடல. எங்கு பார்த்தாலும் சங்கிலி பறிப்பு, எங்கு பார்த்தாலும் கொலை, டெய்லி வெட்டு குத்து, இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் மிக மோசமான சூழ்நிலையில் அரசாங்கம் இருக்கிறதுனால மக்கள் அதுல ஒரு நிர்வாகமின்றி, நிர்வாக திறனின்றி இருக்கக்கூடிய ஒரு திறனற்ற, செயலற்ற, துப்பில்லாத அரசு என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன விஷயம், உங்க 13 நாளா அங்கு தினந்தோறும் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை வாட்டி வதைத்து
அவர்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியவில்லை, அவர்களுடன் பேச முடியவில்லை என்று சொன்னால் இதைவிட ஒரு வெட்கக்கேடான விஷயம் எதுனா இருக்கா? மக்கள் அதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். இல்லை, பல விஷயங்கள் இருக்குங்க. நான் தான் சொல்றேன்ல, எங்கு பார்த்தாலும் கொலை. டாஸ்மாகினுடைய மது அறிந்துவிட்டு அந்த போதையில கொலை நடக்கிறது. நான் சொல்ல, போலீஸ் எஃப்ஐஆர் சொல்லுது. வழிப்பறி, கொள்ளை, சங்கிலி பறிப்பு, இந்த மாதிரியான போராட்டத்திற்கு பல நூற்றுக்கணக்கான காவல்துறையை அனுப்ப வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? எந்த ஒரு கட்சியினுடைய போராட்டம்னாலும் அங்க உடனடியாக ஒரு 100 போலீஸ்காரங்களை அமைச்சு பெரிய பிரச்சனை பண்றாங்க. அதற்கு பதிலாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய, குற்றங்களை தடுப்பதற்கு உண்டான விஷயங்களை செய்வதுதான் ஒரு காவல்துறை. வருமுன் காப்போம் என்று சொல்கிறார்கள். வருமுன் ஏன் காக்கல? வந்த பின்ன ஏன் பாக்குறீங்க? அதுதான் கேட்கிறோம். நம்ம நீதிமன்றம், நான் ஏற்கனவே சொன்னேன், நீதிமன்றம் இந்த போராட்டம் கூடாது என்று சொல்லவே இல்லை. நீதிமன்றம் இந்த இடத்துல வேண்டாம், அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல அனுமதி கொடுங்க அப்படின்னு தெளிவா சொல்லிருக்குது. அப்ப உடனடியாக வேற இடத்துல அனுமதி கொடுக்க வேண்டியது தானே? அவங்களே கைது பண்றீங்க. நான் கேட்பது 13 நாட்களாக தூங்கிக் கொண்டிருந்ததா அப்படின்றதுதான் நம்முடைய கேள்வி. 13 நாட்கள் உங்களால் ஒரு 2 ஜோனுக்கு உண்டான ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியல. தமிழ்நாடு மாநிலத்திற்கு உண்டான பிரச்சனையை எப்படி சரி பண்ணுவீங்க? என்ன நிர்வாகம் உங்களிடத்தில் இருக்கிறது? உங்களுடைய கொள்கையின்படி நீங்கள் ஏதேனும் மாற்ற விரும்பினால் கூட திருப்பி அவங்க தானே அவங்க வந்து ஒர்க் பண்ணும். அவர்களுடைய அந்த பணியினை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் இருப்பீர்கள்? பொதுமக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இடையூறு. அதனாலதான் கோர்ட் வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது தான் சொல்றாங்க. அதனால இதுதான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 ஜோன், 2 மண்டலம், ஒரு சிட்டி கூட இல்ல, ஒரு சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு 2 மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை 13 நாளா தீர்ப்பதற்கு துப்பில்லாத, வக்கில்லாத, திராணியற்ற, ஒரு முதுகெலும்பில்லாத ஒரு அரசு. அப்புறம் நீங்க 15ஆம் தேதி அப்ப பயந்துட்டாங்களா? 15ஆம் தேதி நாங்க பெரிய போராட்டம் பண்ணுவோம்னா என்ன? பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இல்லையா அது? ஒரு சினிமாவுக்கு போக தெரியுது, நீங்க அந்த சினிமாவுக்கு போறதுக்கு முன்னால ஒரு 5 நிமிஷம் அங்க போய் பார்த்துட்டு போயிருக்கலாமே. நம்ம அதை பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். சேகர் பாபு போனாரு, துறை அமைச்சர் போகல. இதெல்லாம் இது ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண முடியவில்லை என்று சொன்னால் அப்புறமா என்ன ஜனநாயகம்? அவர் என்ன சொல்றாரு ஸ்டாலின்? நான் பாதி கம்யூனிஸ்ட்ன்றார். திமுக பாதி கம்யூனிஸ்ட். ஏன்னா என் பேரே ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு. கம்யூனிஸ்ட்ல கேரளாவில் இதே போன்றது ஒரு பிரச்சனை கடந்த மாதம் கேரளாவில் நீங்க எடுத்து பாருங்க. இதே பிரச்சனை, துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை கேரளாவில் இதே தான் செஞ்சாங்க. இங்க கம்யூனிஸ்ட் வந்து அறிக்கை கொடுக்கறாங்க, ஏதோ ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறோம்னு அறிக்கை கொடுக்கறாங்க. கேரளாவில் இதான் செய்யறாங்க. அடக்குமுறை. கம்யூனிஸ்ட் என்றாலே அடக்குமுறை. பாதி கம்யூனிஸ்ட் தான் திரு மு.க. ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் சர்வாதிகாரி. என் பெயரே ஸ்டாலின், நான் ஸ்டாலின் மாதிரின்னு சொல்றாருல, சர்வாதிகாரி ஸ்டாலின். அதுதான் இப்ப செஞ்சிருக்கிறாரு. அவர் சொல்றது சரிதான், நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என் பெயரே ஸ்டாலின், நான் பாதி கம்யூனிஸ்ட். ஆமாம், அடக்குமுறை, பாசிசம், அதற்கு பெயர் கம்யூனிசம். அதை நிலைநிறுத்துவது மு.க. ஸ்டாலின். சந்தேகம் இல்லை. நான் தான் தெளிவா சொன்னேன். உண்மையிலேயே அழுது கொண்டிருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து பொம்மையை காட்டுவது போல. அவ்வளவுதான். இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ஸ் தானம்மா. மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய பல திட்டங்கள் அதிலே இருக்குது, பாருங்க, படிச்சு பாருங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் அதிலே இருக்குது. அப்புறமா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு நாங்க சொல்றோம், அனைவருக்கும் வீடு. இது எல்லாமே மத்திய அரசு திட்டத்தை இந்த பக்கம் வாங்கி ஸ்டிக்கரை போட்டு கொடுக்கிற விஷயம் தானே. இதெல்லாம் ஏன் நீங்க முன்னாலேயே செய்யலன்னு தானே கேட்கிறோம். அனைவருக்கும் வீடு திட்டத்தில் கூட பயன்படுத்தல நாங்க சொல்லியிருக்கிறோம் மாநில அரசு. ஏன் நீங்க பயன்படுத்தல முன்னால? அப்போ இது பொய் தானே, ஏமாற்று வேலை, மோசடி.
இதுக்கு ஒரு கேபினெட் மீட்டிங்கு, ஏன் அது அவரை முதலமைச்சரே சொல்றது இல்லையே. அதனால இது ஒரு மோசடி. அவர்களுடைய கோரிக்கை என்ன? அவர்களுக்கு தேவையானது தாங்கள் பாதுகாப்பாக பணி பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. அதை அவர்களிடத்தில் சொல்லி ஒரு தீர்வை சொல்லி காம்ப்ரமைஸா அவங்கள்ட்ட பேசி அவர்களுக்கு விளக்கம் சொல்வது என்பது ஒரு ஆட்சியாளர்களுடைய கடமை. அதுதான் நேர்மை. நேர்மை தவறிவிட்டது இந்த அரசு. நேர்மை தவறிவிட்டார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தூய்மை பணியாளர்களின் மாண்பினை நமது திராவிட மாடல் அரசு ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்காது. பார்த்தோமே, நேற்று அதான் பார்த்தோமே, பெண்களை எப்படி அவர்கள் கையாண்டார்கள், அங்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை எப்படி கையாண்டார்கள் என்பதை நம்ம பார்த்து கொண்டுதான் இருந்தோம். எல்லாவற்றையும் விட திரு சேகர் பாபுனுடைய உடல் மொழி எப்படி இருந்ததுன்னு பார்க்க தானே செஞ்சோம். நம்ம வழக்குகளுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அஞ்சாது. டாக்டர் தமிழிசை அவர்கள் அவர்களை ஒரு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிற அளவிற்கு ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சியாக இது அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய ஒரு செயல். அவ்வளவு போலீஸ் தேவையா? நான் என்ன கேட்கிறேன், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய குற்றங்களை தடுக்கக்கூடிய காவல்துறை 10 பேர் 20 பேர் எதுக்குங்க அங்க போகணும்? ஒரு ஏசி, அதுக்கு 2 இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிள், என்ன சார் இது? இதான் சொல்ற. எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்கும் ஆளுங்கட்சியினருக்கு கூஜா தூக்குவதற்குமே காவல்துறையை பயன்படுத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுதான் திமுக அரசு செய்கிறது. நான் அரெஸ்ட் பண்ணதே தப்புன்ற, அப்புறமா அவங்களை பிரிச்சதுன்றது அதை விட ஒரு கேடு கட்டத்தனம் தான். இல்ல, அதுதான் சொல்ற, சதி, சூது, அதுதான் மோசடி. இதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறைய ஆளுங்கட்சியினுடைய விஐபிகளுக்கு பயன்படுத்துவதும் எதிர்க்கட்சியினரை ஒடுக்குவதற்கும் மட்டுமே இந்த அரசாங்கம் பயன்படுத்துகிறது. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? குற்றங்களை தடுப்பதற்கோ சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கோ இந்த இருக்கக்கூடிய காவல்துறையுடைய கடமை என்ன? குற்றங்கள் நிகழாது தடுப்பதற்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாது இருப்பதற்கும் தான் காவல்துறை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்த பிறகு அடிப்பது, உதைப்பது, இது கொலைகள் நடந்த பின்னர் கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் காவல்துறை வேலை இல்லை. குற்றங்கள் நடக்கக்கூடாது என்பதுதான் காவல்துறை. வேற எதனா இருக்கா இந்த இது பத்தி? அது அவங்க தான் கேட்கணும் சார். அது ஒரு மாணவி என்று சொல்வதை விட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய மனைவி என்றுதான் சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே தொடர்ந்து அரசியலமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களை இந்த ஆளுநர் என்பதில்லை. அந்த காலத்திலிருந்தே இப்படித்தான் கேவலப்படுத்துவது, மரியாதை குறைவாக பேசுவது, அவமானப்படுத்துவது, தரம் தாழ்ந்து நடப்பது என்பதையெல்லாம் தொடர்ந்து வழக்கமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு மலிவான அரசியல் என்றுதான் நான் கருதுகிறேன். நீங்கள் அவமதித்தது ஆளுநரை அல்ல, பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரை என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரை. அவர் ஒன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகத்துக்கு போல. மனோன்மணியம் தமிழ்நாட்டில் தானே இருக்குது. தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அவரை அவமானப்படுத்தியது என்பது அரசாங்கத்தை அவமானப்படுத்தியதற்கு சமமானது. இந்நேரம் அந்த பெண்மணியின் மீது கடும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய முதலமைச்சர் கூலி சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறார்ன்றதுதான் அதிசயமா இருக்கு. வேற எதுவும் இருக்கா? டீ செலவு மிச்சம் விடுங்க, அவ்வளவுதானே. சரியாவது செலவு மிச்சம்.
தேங்க்யூ. ஓகேப்பா. வாங்க. தம்பி ஆமா, ஸ்நாக்ஸ் ஆமா, இருக்கிறது அப்படியே இது. சாப்பிட்டு யாத்திரா சார். நாராயண் சார் இங்கிலீஷ் அப்படியே எஸ் வாங்க.